எனக்கு இது 7வது இன்டர்வியூ. ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன். இப்படி தோத்துக்கிட்டே இருக்கியேடான்னு என் மனசாட்சி என்னை குத்திக்கிட்டே தான் இருக்கு. நான் வாழ்ந்து தான் என்ன பிரயோஜனம்? இந்த பூமிக்கு பாரமா, என் அப்பா அம்மாவுக்கு சுமையாக இருக்கேனே. ஆனால் ஒவ்வொரு வேலைக்கும் என்னால் முடிஞ்ச ஃபுல் எஃபர்ட்டை நான் போட்டுட்டு தானே இருக்கேன். ரிட்டன் எக்ஸாமில் என்னோடய பெஸ்ட்டை நான் பண்ண முடியுது. ஆனால் இந்த இன்டர்வியூவில் இந்த ஆஃபீஸர் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சும் என்னால் பதில் சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாது. இந்த குறையினாலே என்னை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நல்லா இருக்கிறவங்களுக்கே இந்த காலத்தில் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இதுதான் என் கடைசி இன்டர்வியூ. வேலை கிடைக்கலன்னா நானே எனக்கு முடிவை தேடிக்குவேன். இப்படிலாம் தன்னுடைய எண்ண அலைகளை ஓட விட்டுக்கிட்டே அந்த ஆஃபீஸை நோக்கி வரான் பார்த்தீங்களா? இவன் பேர் தான் ராகுல். தன்னுடைய டேர்ன் எப்போ வரும், எப்போ நம்ம பேரை கூப்பிடுவாங்கன்னு கையில் ஃபைலோட கண்களை ஷார்ப்பாக வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. மிஸ்டர் ராகுல், நீங்கள் உள்ளே போகலாம் அப்படின்னு வாயை அசைச்ச உடனே அதை பார்த்துட்டு வேகமாக உள்ளே போகிறான். போன உடனே ஃபைலை நீட்ட அவனுடைய சர்டிஃபிகேட்டில் முதல் பக்கத்திலேயே தான் ஒரு காது கேளாத, வாய் பேச முடியாதவன்றத ஒரு லெட்டரில் எழுதி வச்சிருந்தான். அந்த ஆஃபீஸர் ஒரு விதமான பார்வையோட அவனை பார்த்து அந்த லெட்டரை படித்து கிழிச்சு தூர எறிகிறாரு. ராகுல் ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சு கனத்த இருதயத்தோட அந்த இடத்தை விட்டு போக முற்படுறான். அந்த நிமிஷம் இந்த ஆஃபீஸர் ஒரு லெட்டரை எழுதி ராகுல் கிட்ட கொடுக்குறாரு. அது என்ன தெரியுமா? என்னை பணியில் சேர்த்து கொண்டால் வீண் அரட்டை அடிக்க மாட்டேன். ஏனென்றால் என்னால் வாய் பேச முடியாது. எனக்கு கேட்கும் திறனும் இல்லை. அதனால் மற்ற சத்தங்களால் கவனம் சிதறும் வாய்ப்பும் இல்லை. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் மனதை ஒருமுகப்படுத்தி என்னால் நிச்சயமாக செய்ய முடியும். உங்களின் கேள்விகளுக்கு நான் தயார். இப்படி எழுதி கொடுத்தாராம். அதை படித்த உடனே ஒரு உண்மையை எப்படி ஆக்கப்பூர்வமாக சொல்ல முடியும் என்ற வழியை புரிஞ்சுக்கிட்டான். ராகுல் கண்களில் நீர் கசிய நன்றியோடு பார்த்தான். யூ ஆர் அப்பாயிண்டட் என்ற வார்த்தையை அவங்க உதட அசைவுனால இவன் புரிஞ்சுக்கிட்டான்.